பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் கடமை என்று சொல்லக்கூடிய 5வது கடமை ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டுதான் ஹஜ் கடமையை நிறைவேற்றினார்கள். எனவே இதனை வைத்து சிலர் சொல்லுவார்கள், ஹஜ் கடமையானாலும் நாம் அதனை பிற்படுத்தி செய்யலாம். காரணம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஹஜ் கடமையாகியும் அவர்கள் செய்யாமல் ஹிஜ்ரி 10இல் அந்த ஹஜ்ஜை செய்திருக்கின்றார்கள் என்ற ஆதாரத்தை சிலர் முன்வைக்கலாம். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஹஜ் செய்யவில்லை என்று கேட்டால், அதற்கு முக்கியமான 3 காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான், எங்களுக்கு தெரியும், ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதற்கு பின்னால் மக்கள் பயமின்றி, அச்சமின்றி மார்க்கத்துக்குள் சாறை சாறையாக நுழைந்தார்கள். எனவே அவர்களுக்கு மார்க்கத்தை படிக்க வேண்டிய ஆசை ஏற்பட்டு மதீனா நகருக்கு அங்கே வருகை தந்தார்கள். அந்த 9ஆம் ஆண்டுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, ஆமுல் உஃபூத், பிரமுகர்கள் வந்த ஆண்டு என்றே அதற்கு பெயர். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அதனால் நபி அவர்கள் 9ஆம் ஆண்டு அங்கே வரக்கூடிய மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் தான் நபி அவர்கள் 9ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு மக்களை அனுப்பி வைத்தார்கள். இது ஒரு காரணம். அப்போ ஆமுல் உஃபூத், பிரமுகர்கள் வந்த ஆண்டு. 2வது காரணம் என்னவென்று சொன்னால், ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு, அதாவது முஸ்லீம்களும் முஷ்ரிக்குகளும் இணை வைப்பாளர்களும் சேர்ந்து அங்கே ஹஜ் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த இடத்தை சுத்தம் செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருந்தது. எனவே தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 9ஆம் வருடம் சென்று அங்கு ஒரு அறிவித்தலை விடுத்தார்கள். அல்லா யஹுஜ்ஜ பஅதல் ஆமி முஷ்ரிகுன் வலா யதூஃபு பில் பைத்தி உர்யான். எனவே அடுத்த வருடம் யாரும் இணை வைப்பாளர்கள் ஹஜ் செய்ய முடியாது, இங்கே வர முடியாது. அதே போன்று அந்த காலத்தில் அவர்கள் ஆடையின்றி தவாப் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அப்படியும் வர முடியாது என்ற செய்தியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களுக்கு அறிவித்து அந்த இடத்தை சுத்தம் செய்ததன் பின்னால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். இன்னும் ஒரு காரணம் சொல்வதாக இருந்தால், ஒருவேளை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருளாதார வசதி இருந்தால்தான் ஹஜ் கடமை. எனவே அந்த வருடம் அவர்களிடத்தில் பொருளாதார வசதி இல்லாமலும் இருந்திருக்கலாம். இது 3வது காரணம். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை பிற்படுத்தியது ஏன் என்பதற்குரிய காரணங்கள் 3ஐ நாம் பார்த்தோம். அதனை ஆதாரமாக வைத்து எங்களுக்கு ஹஜ் கடமையாக்கப்பட்டிருந்தால் நாமும் பிற்படுத்தலாம் என்ற முடிவுக்கு நாம் வர முடியாது என்பதைத்தான் நாம் இந்த செய்தியில் விளங்கிக் கொள்கின்றோம். எனவே எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்ய அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.